ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டி விலாக். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் செய்ய போகிறோம். லஞ்சுன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டலாம். சூப்பராக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் சட்னி கண்டையில் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் நிறையா. இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்ட்டே நம்ம தக்காளி சாதம் வந்து தனியாக தொக்கு வச்சு தனியாக சாதம் வடித்து கிளற போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸு வந்து ஒரு கல்பாசி இலை, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா அதுங்களாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா சோம்பு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சியும் பூண்டும் லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். இடிக்கிற கல்லில் வச்சு பூண்டும் இஞ்சியும் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அதோட கூட புதினாவும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோட கூட ஒரு 3 பச்சை மிளகா முழுசாக தான் போட்டிருக்கேன், கட் பண்ணாமல் வாசனைக்காக தான் முழுசாக போட்டிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் வந்து முழுசாக போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இதெல்லாம் வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கமகம்னு வாசனை. நம்ம எண்ணெயில் இஞ்சி பூண்டு இந்த புதினா கருவேப்பிலையெல்லாம் வதக்கிறது நல்லா வாசனை கொடுக்கும். இந்த தொக்குக்கு, தக்காளி தொக்குக்கு வாசனை கொடுக்கும். ஒரு 4 வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அந்த புதினாலாம் வதக்கணும் இல்லைங்களா, அதோட கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா தீயாமல் வதக்கிக்கணும், நல்லா வதங்கியிருக்கணும். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கும் சூப்பராக நம்ம கட்டி கொடுத்துடலாம். சாதம் தனியாக வடிச்சு நம்ம ஒன்றா செய்கிற நம்ம ஒரே இதாக தாளித்து ஒன்றா செய்கிறோம் இல்லைங்களா தக்காளி சாதம், அதோட ஃப்ளேவர் வேறு, இதோட ஃப்ளேவர் வேறு. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், செம்ம சூப்பராக சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்கிறத விட இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு அதோட கூட சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம தொக்கு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, நம்ம ஏன்னா சாதத்தில் போட்டு தான் கிளற போகிறோம், அதனால் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு, சால்ட் அப்புறம் நம்ம கிளறும் போது பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு கிளறும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவைன்னா போட்டுக்கலாம், சரியாக இருக்குன்னா விட்டுடலாம். தக்காளியெலாம் நல்லா நசுக்கி விட்டு கரண்டியால் நசுக்கி விட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா அவ்வளோ வதக்கணும். தக்காளியை மேலே தட்டு போட்டு மூடி வதக்கணும், சீக்கிரமும் வதங்கும், அடியும் தீயாது. இங்கே பாருங்கள், சூப்பராக வதக்கிட்டேன் பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு எல்லாம் எவ்வளோ சூப்பராக கமகமன்னு வாசனை வருது பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா துவலை இந்த அளவுக்கு வதக்கிடணும். நல்லா அடி தீயாமல் நான் வந்து தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே விடலை, நல்ல தட்டை எடுத்துகிட்டு கிளறி தான் விட்டேன். அப்படியே விட்டுட்டு அடி தீஞ்சிரும். எல்லாம் சூப்பராக இந்த அளவுக்கு துவலை தொக்கு பதத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் வதக்கிக்கணும். நம்ம தனியாக எண்ணெய் ஊற்றி கிளற போகிறதில்ல, அதனால தான் இதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிருக்கேன். மசாலா பொருள் எடுத்து வச்சுருக்கேன், மசாலா பொடிங்க எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு காரமே, இதுதான். நம்ம பச்சை மிளகா முழுசாக தான் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம், அவ்வளோதான். போட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். நம்ம தொக்கு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு, காரம், அந்த மசாலா பொருள் எல்லாம் எடுத்துக்கணும். நான் இதில் என்னென்ன பொருள் போட்டேன்ட்டு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போய் நல்லா கம்மன்னு வாசனை வருது. நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவு கூட இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும். சின்ன டம்ளரில் ஊற்றுறேன். 1 டம்ளர்னால் பெரிய டம்ளரில், சின்ன டம்ளரில் ஊற்றுறேன். ஏன்னா வெங்காயம் நம்ம என்ன தான் துவலை வதக்கினாலும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். இல்லைன்னா வந்து இப்போ நம்ம காலையில் செய்கிறோம், இப்போ பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில் இந்த சாதம் செஞ்சு கொடுக்குறோன்னா மதியானம் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே மூசு வாசனை வந்துடும். என்ன தான் நம்ம நல்லா துவலை எண்ணெயில் வதக்கினாலும்
அப்படியே வந்து நம்ம கிளறி கொடுத்தோம்னா மூசை வாசம் வந்துடும். அதனால் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகணும். அந்த வெங்காயம் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெந்தால் தான் அந்த மூசை வாசனை வராது. சாதம் வந்து சாயந்தரம் வரலையும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பசங்க வந்து ஒரு 12:30 மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம காலையில் செய்கிற சாதம் வீணாக போய்டும். அதனால தான் கொஞ்சம் தண்ணியில் நம்ம அந்த வெங்காயத்தை வேக வைக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு நல்லா வேக வச்சுட்டேன் பாருங்கள். நான் தட்டு போட்டு மூடி நல்லா சிம்மில் வேக வச்சுட்டேன். நல்லா அந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கம்ம கம்மன்னு. இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இது தனியாக தொக்கு வைக்கணுமா தனியாக சாதம் வடிக்கணுமா நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சாதம் தனியாக வடித்து ஆற வச்சுருக்கேன். இந்த தொக்கும் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சாதம் போட்டு கிளறணும். எல்லாத்தையும் சூடாக இருக்கும்போது கிளறக்கூடாது. நான் சாதம் ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா உதிராக பொலன்னு சாதம் வடித்து ஆற வச்சுட்டேன். அந்த உருண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா பொலன்னு கரண்டியில் உடச்சி விட்டு ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா தக்காளி தொக்கு, அதில் போட்டு சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். தொக்கும் நல்லா ஆறிடுச்சு. எல்லாம் ஆற வச்சு கிளறுங்க. இல்லைன்னா பசங்க மதியானம் சாப்பிடும்போது அப்படியே சலசலன்னு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். சாப்பாடு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஆற வச்சு சாதம் கிளறி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம காலையிலே வந்து ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி லஞ்ச் ரெடி பண்ணுவோம். 5:30க்கெலாம் எழுந்துச்சி லஞ்ச் ரெடி பண்ணுவோங்க. நம்ம காலையிலே செய்கிறது பசங்க ஒரு 12:30 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னும் போது சாதம் வீணாக போயிடும். அதுக்காக தான் நம்ம பக்குவமாக செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாயந்தரம் வரலையும் கூட சூப்பராக இருக்கும். சாதம்லாம் ஆற வச்ச சாதத்தை அந்த நம்ம தக்காளி தொக்கில் நம்ம தொக்கு தனியாக நமக்கு வேணும்னா எடுத்து வச்சுட்டு கூட நம்ம திட்டமாக கிளறிக்கலாம். நான் வந்து சாதம் கிண்டுறதுக்கு மட்டும்தான் தொக்கு வச்சுருக்கேன். சாதம் போட்டு அதில் நான் தொக்குலாம் எடுத்து வைக்கல. அந்த தொக்கில் எல்லாத்துலேயும் போட்டு சாதம் போட்டு கிளறிக்கிறேன். நான் ஆற வச்ச சாதம் நிறையா இருக்கும்ன்ட்டு திட்டமாக போட்டு கிளறி பார்த்தேன். அப்புறம் தொக்கு கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. மீதி இருந்த சாதத்தையும் போட்டு எல்லாத்தையும் அதிலே கிளறிட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாதம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் செய்கிற சாதத்தை விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். தக்காளி சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான தக்காளி சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் செய்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். உப்பு சரியாக இருந்தது. நான் போட்ட உப்பு கரெக்டாக இருந்தது. நம்ம செய்கிறத பொறுத்து தான். எனக்கு அளவு கரெக்டாக தெரியாதனால கரெக்டாக போட்டிருக்கேன். சூப்பரான தக்காளி சாதமும் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். அந்த கலர் வத்தல், விரல் வத்தல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து பொரித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், இது நம்ம தக்காளி சாதம்ன்றதுனால உருளைக்கிழங்கு அப்பளம், இது மாதிரி அப்பளப்பூ இதெல்லாம் கூட பொரித்து சாப்பிட்லாம். நான் அதுக்கு பதிலாக இன்றைக்கி வத்தல் தான் வறுத்து வச்சுருக்கேன். செம்ம சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி சாதத்துக்கும் அந்த அப்பளத்துக்கும் வத்தலுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.